தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். இன்று நாம் பேசப்படுறது யாரையும் குறை சொல்வதற்காக இல்லை. ஒரு சாதாரண குடும்பம் அனுபவிக்கிற தண்ணீர் பிரச்சனையை பற்றி தான் நான் பேச வர்றேன். இது சென்னை மாடம்பாக்கம் பேரூராட்சிக்கு உட்பட்ட மல்லீஸ்வரி நகர் பகுதியின் பிரச்சனை. திருவள்ளுவர் நீரின்றி அமையாது உலகு என்று சொன்னது ஒரு குறள் மட்டுமல்ல, வாழ்க்கைக்கான உண்மை. நம்ம வாழ்க்கையில நிறைய விஷயங்களுக்கு மாற்று இருக்கு. வீட்டில் மின்சாரம் இல்லை என்றால் மெழுகுவத்தி எரிக்கலாம், எரிவாயு இல்லை என்றால் விறகடுப்பில் சமைக்கலாம், வண்டி இல்லை என்றால் நடந்தே போகலாம். ஆனால் தண்ணீருக்கு மட்டும் எந்த மாற்றும் கிடையாது. இந்த உலகத்துல எந்த மனிதனாலும் ஒரு சொட்டு தண்ணீரை கூட உருவாக்க முடியாது. இயற்கை நமக்கு கொடுத்ததை தான் நாம் பயன்படுத்த முடியும். அதனாலதான் தண்ணீரை பாதுகாப்பது நம் ஒருவருடைய பொறுப்பு. இப்ப உலகம் முழுக்க பசிபிக் பெருங்கடலில் எல் நினோ தாக்கத்தை பற்றி பேசுறாங்க. மழை குறையலாம், வெப்பம் அதிகரிக்கலாம், தண்ணீர் பற்றாக்குறை வரலாம் என்று விஞ்ஞானிகள் எச்சரிக்கை சொல்றாங்க. அப்படி இருக்க நாளைக்கு வரப்போகிற தண்ணீர் பஞ்சத்தை பற்றி மட்டும் பேசுவதை விட இன்னைக்கு நம்ம கையில இருக்கிற தண்ணீர் ஆதாரங்களை பாதுகாக்கிறது தான் ரொம்ப முக்கியம். இந்த இடத்துல இருக்கிற கை பம்புகளை பாருங்க, பல வருடமா பயன்பாடு இல்லாம இருக்கு. இந்த பம்பை தூர்வாரி பழுது பார்த்து மீண்டும் பயன்பாட்டுக்கு கொண்டு வந்தா இந்த பகுதியில இருக்கிற நிறைய குடும்பங்களுக்கு அது பெரும் உதவியா இருக்கும். ஆனா இன்னைக்கும் அது அப்படியே தான் இருக்கு. இதுக்கு பக்கத்திலேயே பாத்தீங்கன்னா கால்வாய் இருக்கு. மழை காலத்துல அந்த கால்வாயில இருக்கிற கழிவு நீர் அந்த தண்ணியில கலந்து அப்படியே சுத்தி தேங்கி நிக்குது. அப்படி இருக்க பம்பை மட்டும் சரி பண்ணினா போதாது, கால்வாய்களை தூர்வாரணும், சுற்றுப்புறத்தையும் சுத்தப்படுத்தணும். அப்பதான் சுத்தமான தண்ணீர் மக்களுக்கு கிடைக்கும். நான் ஏன் இவ்வளவு மனசு வச்சு பேசுறேன்னா, இந்த பிரச்சனை என் வீட்டிலேயே இருக்கு. எங்க வீட்டு கிணத்துல இருக்கிற தண்ணி கருப்பா சேரும் சகதியமா தான் இருக்கு. அதை பார்த்தாலே குடிக்க பயமா இருக்கு. அந்த தண்ணீரை எப்படி குடிக்கிறது, அதுல எப்படி சமைக்கிறது, குழந்தைகளுக்கு எப்படி கொடுக்கிறது? எங்க வீட்டுல சுத்தமா கிணத்துல தண்ணியே இல்ல. ஒரு நாள் 2 நாள் பக்கத்து வீட்டுல தண்ணீர் கேட்கலாம். ஆனா எவ்வளவு நாளைக்கு கேட்க முடியும் சொல்லுங்க? லாரியில தண்ணீர் வாங்குற வசதியும் எங்களுக்கு கிடையாது. இந்த கை பம்புல தண்ணீர் வந்திருந்தா எங்களை போன்ற குடும்பங்களுக்கு அது ஒரு மிகப்பெரிய உதவியா, ஒரு தீர்வா இருந்திருக்கும். ஆனா பல வருடங்களா இந்த பம்புலையும் தண்ணி வரல. அதனாலதான் இந்த பணிவான கோரிக்கையை நான் வைக்கிறேன். மாடம்பாக்கம் பேரூராட்சி நிர்வாகத்திற்கும் சம்பந்தப்பட்ட அதிகாரிகளுக்கும் என் பணிவான வேண்டுகோள், தயவு செய்து மல்லீஸ்வரி நகர் பகுதிக்கு ஒரு முறை நேரில் வந்து பாருங்க. பல வருடங்களா பயன்பாடு இல்லாம இருக்கிற இந்த கை பம்புகளை தூர்வாரி பழுது பார்த்து மீண்டும் பயன்பாட்டுக்கு கொண்டு வாங்க. பக்கத்துல இருக்கிற கால்வாயை தூர்வாரி சுத்தப்படுத்துங்க. குடிநீர் தரத்தை பரிசோதித்து இந்த பகுதி மக்களுக்கு சுத்தமான குடிநீர் கிடைக்க தேவையான நடவடிக்கைகளை விரைந்து எடுக்க வேண்டும் என்பதுதான் என்னுடைய பணிவான கோரிக்கை. தண்ணீர் என்பது ஒரு வசதி மட்டும் கிடையாது, அது மனிதனின் அடிப்படை உரிமை. மல்லீஸ்வரி நகர் மக்களின் இந்த அடிப்படை தேவைக்கு ஒரு நல்ல தீர்வு கிடைக்கும் என்ற நம்பிக்கையோடு இந்த பதிவை முடிக்கிறேன். நன்றி, வணக்கம்.